ஆர்வம் இருந்தது. தினமும் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க விருப்பம் கொண்டது. ஒரு நாள் காலை சூரிய ஒளி கடல் மேல் படர்ந்தது. நீரின் முத்து துகள்களை போல் பிரகாசித்து தெரிந்தது. சின்ன மீன் ஆச்சரியமாக அந்த ஒளியை பார்த்து கொண்டிருந்தது. இன்று ஒரு பெரிய சாகசம் செய்ய வேண்டும் என்று அது முடிவு செய்தது. அது நீந்திக் கொண்டே போகும்போது முன்பக்கம் பசுமையாக அசையும் பெரிய பாசித்தலைகள் தெரிந்தன. பாசித்தலையிலேயே இருந்து ஒருவர் மெதுவாக ஓசை எழுப்பினார். "ஹேய், யார் அங்கு?" அது பார்த்தது. அது பெரிய கண்கள் கொண்ட ஒரு வேடிக்கையான கடல் குதிரை. "நான் சின்னமி, நீ யார்?" என்று அந்த சின்னமி கேட்டது. "நான் தான் கடற்குதிரை. எனக்கு பாசித்தலைகளில் ஒளிந்து விளையாடுவது ரொம்ப பிடிக்கும்" என்று கடற்குதிரை சட்டென பதிலளித்தது. இருவரும் நண்பர்களாகி சேர்ந்து விளையாட ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் கருப்பு நிற வரிகளுடன் வேகமாக ஓடி வந்து மற்றொரு மீன், "என்ன விளையாட்டு? என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள்" என்று அது உற்சாகமாக சொன்னது. மூவரும் போட்டியாக சுற்றி நீந்தினர். சின்ன மீன் சிறியது என்றாலும் மிகவும் வேகமானது. அனைவரும் சிரித்து மகிழ்ந்து விளையாடினர். அப்போது திடீரென்று கடலில் ஒரு பெரிய நிழல் வந்தது. மூன்று மீன்களும் பயந்து ஒன்றாக சுருண்டன. மெதுவாக அந்த நிழல் கீழிறங்கியது. "இது அதிபெரிய திமிங்கிலம்" என்று சின்ன மீன் நடுங்கிக் கொண்டே சொன்னது. ஆனால் பெரிய திமிங்கிலமோ சிரித்துக் கொண்டு, "இப்படி திரும்பாதீங்க பயங்களே, நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன்" என்றது. "எங்களுக்கா? எங்களுக்கு எதற்காக உதவி தேவை?" திமிங்கிலம் சொல்ல ஆரம்பித்தது. "இந்த கடலில் சில நேரம் வலைகள் கரையிலிருந்து வந்து சின்ன மீன்களை பிடித்துவிடும். நான் அதை கவனித்து உள்ளேன். உங்களை பாதுகாப்பாக இருக்க சொல்ல நான் இங்கு வந்தேன்." சின்ன மீனோ பயந்தது. "அப்படியே, நம்மால் என்ன செய்ய முடியும்?" என்றது. திமிங்கிலம் புன்னகையுடன், "ஒருவருக்கு ஒருவர் கவனித்துக் கொள்ளணும். தனியாக தொலைவாக நீந்தாதீங்க. கடல் நம்ம வீடு, அதை நாம தான் பாதுகாக்கணும்" என்று சொன்னது. அதன் சொற்களோ மூன்று மீன்களுக்கும் ஆர்வத்தை தூண்டின. அவர்கள் ஒன்றிணைந்து பிற சிறு மீன்களின் பக்கம் நீங்கி திமிங்கிலம் சொன்னதை பகிர்ந்தனர். அனைத்து மீன்களும் தங்கள் குழுக்களாக சேர்ந்து பாதுகாப்பாக இருக்க தொடங்கின. மாலை சூரியன் கடலுக்குள் ஆழ்ந்த போது